ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஐஷு. இன்றைக்கி மகாநதியோட ப்ரோமோ என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, ரொம்பவே எப்படி சொல்கிறதுன்னே தெரில. அதாவது காவேரிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. அப்போ கங்கா தொட்டு பார்க்க வருவாங்க. தொட்டு பார்க்க வந்தப்போ கங்காவோட அத்தை என்னன்னு சொல்லிடுவாங்க, நீ போகாத, நீ கன்சீவாக இருக்க, உனக்கு எதாவது இருந்துச்சுன்னா, அதாவது கன்சீவாக இருக்கிற டைமில் ஏதாவது கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு அட்டாக் ஆனால் அவங்க குழந்தைக்கும் உடனே அட்டாக் ஆகும். இது யாருக்குன்னு சொல்கிறேன்னா, ஒரு 5th மந்த் அப்படி ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அப்போ நல்லாவே பேபி க்ரோத் ஆகிடும். ஒரு 1/2 kg கிட்ட வந்துடும் 6th மந்த்லலாம். அப்போ அந்த குழந்தைக்கு அண்டிருன்ட்டு வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. காவேரிக்கு இப்படி ஒரு மாதிரி ஒரு கில்ட் ஆகிடுது. அது எல்லா பொண்ணுக்கும் இருக்கிறது தான். ஏன்னா அவளுமே ஒரு கன்சீவாக இருக்கா. அந்த கேரக்டரில் அவளும் ஒரு பொண்ணு. எவ்வளோ தான் அவள் கல் மாதிரி அவள் மனசை வச்சுக்கிட்டாலும். அண்ட் தென் அவள் இல்லை, நான் போய் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு விஜயோட ரூமில் விஜய் இல்லையா, அதனால் அந்த ரூமுக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாள். போன பின்னாடி விஜய் கால் பண்ணி கேட்பாரு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம். விஜய் என்னென்னு வரேன்னா, சரி நான் வரேன், நான் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ட்டு விஜயும் வந்துடுவார். அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா வருவாங்க, காவேரியோட அம்மா. காலையில் பார்த்தா விஜய் கண்டுபிடிச்சிட்டு கதவு பின்னாடி ஒளிஞ்சுப்பார். காவேரி அம்மா காவேரியை எழுப்புவாங்க. அப்போ காவேரிக்கு வேறு பயமாகிடும். இந்த மாதிரி தான் ப்ரோமோ போயிருக்கு. ஸோ இந்த வீக்கெல்லாம் ஒரே ஜாலி தான். ஏன் சொல்கிறேன்னா, விஜய் காவேரியோட ரொமான்ஸ்னால ரொம்பவே ஜாலியாக இருக்கும்னா பார்க்குறதுக்கு ஒரு ப்ரெசன்டபுளாக இருக்கும். நமக்கே தெரியாமல் ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.